There's no one else who loves me like you used to. Sometimes we're not ourselves. There's no one I can turn to. And I know all the feelings that we shared are in the past. And I know your relationships are never meant to last. And I'll take some time, but I'll be alright. We're moving on, we're moving on. I know time
34வது வட்ட குள்ளம்பட்டி மக்கள் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 34வது வட்ட குள்ளம்பட்டியில் 50 ஆண்டு காலமாக சிறுவர்களுக்கு மற்றும் பெரியவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விளையாட்டு போட்டி நோக்கம் அடுத்த தலைமுறையை ஊக்குவிக்கிறது சார்பாகவும் விளையாட்டை ஆர்வத்தை மேலெடுத்து செல்வதற்காகவும் இந்த விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறோம். இங்கே பலவிதமான போட்டிகள் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த சமையல் போட்டின்னு சொல்லிட்டு ஒரு போட்டியை நாங்கள் மிக நீண்ட காலமாக நடத்தி கொண்டிருக்கோம். இது எந்த ஒரு ஊர்லேயுமே இப்படி ஒரு போட்டி நடந்திருக்காதுன்னு நினைப்பீங்க. எல்லா ஊர்லேயும் கோல போட்டி, விளையாட்டு ஓட்டப்பந்தயம், மியூசிக்கல் சேர்ஸ்னு இது நார்மலாக இருக்கும். இந்த போட்டியினுடைய அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமையலில் எப்படி எந்த மாதிரி திறன் தேர்ந்து இருக்காங்க, வீட்டு சமையல் எப்படி பண்ணியிருக்காங்க. ஹோட்டலில் தான் எல்லாம் வாங்கி இப்போ சாப்பிட்ற காலம் வந்துடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உள்ளூர் மக்கள்லாம் சமையல் பலதரப்பட்ட சமையல் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சமையலில் அவங்க ஊக்குவிக்க காரணமாக நாங்கள் இதை செஞ்சுருக்கிறோம். இது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரைஸெல்லாம் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான பரிசு பொருட்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை வருடத்தோறும் தாய் டிவி இதை ஒளிபரப்பு செஞ்சு விட்ருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்து சொல்லிட்டோம். மேலும் இந்த விளையாட்டு போட்டி மென்மேலும் எடுத்து செல்ல அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். அதுக்கு எல்லாருடைய ஆதரவும் அன்பும் எங்களுக்கு வருடத்தோறும் கிடைக்கிற மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த தாய் டிவி நேயர்களுக்கு எங்களது 34வது வட்ட குள்ளம்பட்டி மக்கள் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய புது வருட தின பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நமது ஊர் குளனம்பட்டியில் நண்பர் குழுவால் நடத்தப்படும் விளையாட்டு போட்டியானது வருடம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விளையாட்டு போட்டியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புதுமையான போட்டிகளை உருவாக்கி நமது நண்பர்கள் குழு நமது வீரர்களின் திறமைகளையும் நமது பள்ளி மாணவிகளை குழந்தைகளை ஊக்குவிக்கும் விதமாக பல சிறப்பு வாய்ந்த போட்டிகளை நடத்தி விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு வருடமும் அனைத்து ஊர்களிலும் இருந்து நமது ஊர்களில் விழாவில் பங்கெடுத்து பல வெற்றிகளை பெற்று விழாவினை சிறப்பித்து தந்து கொண்டிருக்கின்றனர். அப்படிப்பட்ட இந்த நண்பர் குழுவால் நடத்தப்படும் விளையாட்டு ஊர் மக்கள் அனைவருடைய ஒத்துழைப்பாலும் அவர்கள் கொடுக்கும் பண உதவி, நிதி உதவி, பொருள் உதவி என அனைத்து உதவிகளினாலும் இந்த விளையாட்டு போட்டி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒவ்வொரு வருடமும் தொடர வேண்டும். எங்களுக்கு பின்னாலும் இந்த விளையாட்டு போட்டியானது தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த விளையாட்டு குழு சார்பாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விளையாட்டு குழு சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொங்கல் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோலம் மூலம் உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? சின்ன பிள்ளைங்க கோலம் போடணும் எனக்கு ஆர்வம் அதிகம். சரிப்பா. இப்படி புள்ளி வச்சு போட்டீங்களா இல்லை நார்மலாகவே போட்டீங்களா? சரி, அது உண்மையிலே சூப்பராக இருக்கு கோலம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களோட பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். இந்த கோலம் போட உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? சொல்லுமா, தைரியமா பேசு. சும்மா ட்ரை பண்ணதானா? சும்மா ட்ரை பண்ணதுக்கே இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. நீங்க ஹெவியா பண்ணிருந்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு? இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் டைம் எடுத்துச்சு உங்களுக்கு? ஒரு 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம். ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த கோலத்துக்கு என்ன பேர் கொடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னப்பறை வீணை வாசிக்கிற மாதிரி. அவ்வளோதான், இதுதான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. சரஸ்வதி தேவி இல்லையா? அந்த கான்செப்ட்ல போட்டிருக்கீங்க. கோலம் ரொம்ப அழகா இருக்கு. வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம்.
திண்டுக்கல் மாநகர் குள்ளம்பட்டியில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டி வருடம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. அதில் கோலப்போட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரெகுலராக பண்ணுறவங்க தான், அவங்க வீட்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அவங்க வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த கோலத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது தக்காளி, தேங்காய், பூ, அரிசி, பச்சை மிளகாய், ஒரு ஆர்ட் மாதிரி இருக்குது. அது நடுவில் வந்து ஒரு கருப்பட்டி. இது என்ன கோலம், எதுக்காக பண்ணாங்க என்னன்னு தெரியல. இந்த கோலம் போட்டவங்க பக்கத்தில் இருக்காங்க, அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். என் பேர் அன்னலட்சுமி. நான் இந்த ஊரில் தான் இருக்கேன். வருஷம் விளையாட்டு போட்டிக்கு நான் இங்கே வந்துடுவேன். வேறு ஊர் கல்யாணம் முடிச்சுட்டு போயிருக்கேன், இங்கே வந்துடுவேன். எனக்கு கோலப்போட்டி மூலமாக மக்களுக்கு ஏதாவது அவேர்னஸ் சொல்லணுன்னு தான் வருஷம் நான் ஆசைப்படுவேன். அது மாதிரி வருஷம் ஒவ்வொரு அவேர்னஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் வந்து பீஸா, பர்கர் இதெல்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு கெட்டதுன்னு தெரிஞ்சும் அதை சாப்பிட்டு நம்மளையும் அழிச்சுக்கிறோம், காய்கறிகளையும் மதிக்காமல் போயிடுறாங்க. அதனால் காய்கறிகள்லாம் சாப்பிட்றது நமக்கும் நல்லது, விவசாயிகளுக்கும் நல்லது. அவங்களையும் காப்போம், நம்மளையும் கற்றுக்குவோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இது நேச்சுரலாக தோன்றது தானே எல்லா விதத்துக்குமே. இப்போ நடைமுறையில் எல்லாம் நடந்துட்டு இருக்கதை கண் கூட பார்க்குறோம். அதனால் இந்த தடவை அதாவது இயற்கை உணவுகள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை காக்கிறதுக்காக சரி விவசாயத்தை காக்கிறோம், அதுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லையா? நம்ம உடம்பையும் பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ். ஓகே, தேங்க்யூ. சொல்லப்போனால் எங்கள் வீட்டிலே யாரும் வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு பொண்ணு வீட்டுக்காரர் எல்லாமே அவாய்ட் பண்ணுறாங்க. காய்கறி சாப்பிட மாட்டாங்க, கீரை சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்காகவும் சேர்த்து இதை நான் எங்கள் வீட்டிலேருந்தே கொண்டுட்டு வரேன் எல்லாத்தையும். வணக்கம். இங்கே வருடத்தோட கோலப்போட்டி வந்து எங்கள் ஊரில் குள்ளம்பட்டியில் ரொம்ப விசேஷம். அது சிறப்பு. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண்மகன் வந்து இப்படி ஒரு கோலத்தை வந்து வருடத்தோறும் வரைஞ்சி சாய்ச்சி காமிச்சிடுவார். அது வேறு யாரும் இல்லை, எங்கள் மாப்பிள்ளை ஷேர் தான். இப்போ இந்த கோலத்தை பற்றி அவர்கிட்டே கேட்போம், என்ன சொல்கிறாருன்னு எல்லோரும் கேட்டுக்கலாம். வணக்கம் மாப்பிள்ளை. இது இந்த கோலம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது என்ன கோலம்னு சொல்லுங்கள், இல்லை என்னென்ன இதை பயன்படுத்துனீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இதை நான் வந்து இப்போ வந்து முருகன் போட்டிருக்கேன். அதில் வந்து வெறும் கோலப்படி மட்டும் போட்டிருக்கேன். பல இந்த வண்ணங்கள் போல் எண்ணங்கள் இருந்தால் அனைவரும் நலமாக வாழலாம் அப்படின்றதுக்காண்டி இந்த வண்ணங்கள் போல் எண்ணங்கள் இருக்கணுன்ட்டு ரொம்ப அருமையான வார்த்தையாக இருக்குது. இது கோலம் பார்க்குறதுக்கு ஒரு ஆங்கில பார்த்தா கோலம் மாதிரியும், இன்னொன்று பார்த்தா ரொம்ப ஒரு ஆர்ட்டு, அதாவது ஒரு அழகிய ஓவியத்தையும் கொடுத்த மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையாக வரைஞ்சிருக்கீங்க. வருஷம் உங்களுக்கு நீங்கள் வேறுபடுத்தி காட்டிகிட்டே இருக்கீங்க. இந்த வருஷம் வேறுபடுத்தி காட்டியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷம் இன்னமும் நீங்கள் சிறப்பாக கோலமோட எங்கள் தாய் டிவி நேரில் வந்து உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, ரொம்ப நன்றி அனைவருக்கும். குள்ளம்பட்டி விளையாட்டு போட்டி கோலப்போட்டி ரொம்பவே சிறப்பாக போய்கிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து கோடீஸ்வரி காளியம்மன் கோயிலில் குள்ளம்பட்டியில் நின்றுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேகர் போட்ட கோலத்தை பார்த்தோம். முருகன் அவ்வளோ அருமையாக வரைஞ்சிருந்தாப்படி. அந்த முருகன் கோலத்தை பார்த்தோட்டையுமே அரோகரா அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன பிள்ளைங்க இவங்க வந்து ஒரு மயில் கோலம் போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரிஜினல் மயில் அங்கே இருக்கிற மாதிரியே இருக்குது. அதை பற்றி அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். அண்ணே, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து ஜி சவுந்தரபாண்டியன். அதை வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து கோலம் போடணும், எல்லோரும் போடுறாங்க, போடணும் அப்படின்னு இருந்துச்சு. எந்த பாப்பா? இந்த பாப்பா தான். உங்கள் பேர்? ஹேமாவர்ஷினி. ஹேமாவர்ஷினி, ஓகேம்மா. அப்புறம் பார்த்தா மயில் போடணும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி மயில் தானே, நம்ம எல்லாம் வரைஞ்சி கொடுத்தோம் மாதிரி அதே மாதிரியே நானும் பாப்பா சேர்ந்து வரைஞ்சிட்டோம். வரைஞ்சி அந்த கோலம் அந்த பொடி எல்லாமே போட்டது பாப்பா தான் போட்டுச்சு. நீட்டாக பாப்பா எல்லாமே போட்டு. நீங்கள் தான் போட்டிங்களா பொடியெல்லாம்?
தாய் நேயர்கள் வணக்கம். இப்போ வந்து இங்கே ஒரு கோலம் பார்க்குறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஒரு மொபைல் சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு சொல்கிறதுக்காண்டி போட்டிருக்காங்க. அது அவங்கள்ட்ட என்ன சொல்கிறான்னு கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? மல்லிகாண்ணா. மல்லிகா. இது கோலத்துடைய இந்த கோலம் வந்து என்ன பர்பஸ்க்காண்டி போட்டிருக்கீங்க, இது என்ன சொல்லுதுன்னு நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்க நல்லாயிருக்கும். டூ நாட் அடிக்ட் த மொபைல் யூஸ் பண்ணலாம், பட் அதுக்கே ரொம்ப அடிக்ட் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி கான்செப்டில் போட்டிருக்குதுங்கண்ணா. உங்கள்கிட்ட மொபைல் இருக்கா? மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு தானே சொல்கிறோம். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்லங்க. ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு. சரி, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க? என்னென்ன? உப்பு கலர் கோலப்படிண்ணா. உப்பு கோலப்படி, அவ்வளோதாண்ணா. கலர் கோலப்படி, அவ்வளோதாண்ணா. இந்த ஊர் மக்களுக்கும் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. இது ப்ரைஸை தட்டுமானுங்கிறது இன்னும் வர கோலங்களை நாங்கள் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறோம். இருந்தாலும் சந்தோஷம். இப்படி ஒரு விழிப்புணர்வு கோலம் போட்டதுக்கு எங்கள் தாய்ட்டி நிறையா நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த யார் இந்த கோலத்தை போட்டிங்க? உங்கள் பேர்? உங்கள் பேர்? மல்லிகாண்ணா. உங்கள் பேர்? லட்சுமி. நீங்களும் இந்த கோலம் போட்டிங்களா? சுசிலா. சந்தோஷம். கோலத்தை பற்றி சொல்லுங்கள். கோலத்தை பற்றினா ஃபஸ்ட்டு ட்ராயிங் வரைகிற மாதிரி ஜாவிஸில் போட்டோம், அதுக்கப்புறம் கோலப்படியில் போட்டோம். இந்த கலர் ஃபுல்லு வந்து உப்பு கல்லில் கலர் கொடுத்துருக்கோம். விநாயகர் போட்டிருக்கீங்களே, அது எல்லாம் இதுக்காண்டி போட்டிருக்கீங்க? ட்ராயிங்கிறது வந்து சரி, உள்ளே வந்து முருகன் இது போட்டிருந்தாங்க, அண்ணன் நான் இருக்கட்டுங்கிறதுனால விநாயகரை வெளியே போட்டிருக்கோம். சரி, கோலம் போட்ட உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கோயிலில் கோலம் போட்டிருக்காங்க, அந்த கோலம் எப்படி போட்டிருக்காங்கன்னு நம்ம கேட்போம். கோலம் போட்டவங்கள்ட்ட கோயிலுக்கோசரம் போட்டிருக்கோம். கோயிலுக்கோசரம் நல்லா இருக்குது கோலம், அருமையாக இருக்குது. உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சொன்ன மாதிரி அயோத்திக்கு நாங்கள் போக வேண்டிய தேவையில்லை, வேலை இல்லாமல் வச்சுக்கிட்டீங்க. இந்த கோலம் போடுறதுக்கு உங்களுக்கு ஐடியா எப்படி தோணுச்சுன்னு கொஞ்சம் எங்கள் நேர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். குள்ளனம்பட்டி சார்பாக தாய் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள். நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே அயோத்திக்கு போக முடியாது இல்லையா, எல்லாரும் நினச்ச மாதிரி போய் பார்க்க முடியாது. எனக்கு தோணுது ராமனையும் சீதாவையும் இங்கே கொண்டு வரணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. அதனால் சரி, கோலம் மூலியமாக நம்ம மக்களுக்கு காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வரைஞ்சேன். நான் ரொம்ப நன்றி. வரையணுமே அப்படின்னு தோணுச்சு, அதனால வரைஞ்சேன். முயற்சி செஞ்சதுக்கே எங்கள் புதுசாக உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் கோலம் வெற்றி பெற என்னோட வாழ்க்கை. வெற்றிக்காக போகிற
சொல்லிக்கங்க. சிவானி, சௌமியா. இவர்களுக்கு எங்களது விளையாட்டு குழு சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். திரு சிவா அவர்கள் இந்த பரிசனை வழங்குவார். அடுத்து 2 பேருக்கு கை தட்டுங்க. கிருஷ்ணனா, கிருஷ்ணன் வந்திருக்கீங்களா? உங்க பேர் என்ன? என் பேர் கிருஷ்ணன். நான் அசோத அம்மா வளர்த்துச்சு, அங்கேருந்து நான் வந்திருக்கேன். வெண்ணெய் நெய் தான் பிடிக்கும். போட்டு வர்றதே பெரிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பையனுக்கு இந்த சூழ்நிலையில என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனா சரியான ஒரு வேஷம் போட்டு வந்திருக்க. அப்படி பாருங்க. சர்வன் டி சர்வன் இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு பேச்சாளராக பேச இருக்காரு. என்ன பேசுறாருன்னு கவனிங்க. பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். கூவும் செல்போனின் அச்சரிப்பை அனைத்து கொஞ்சம் சில்வண்டு போல் நான் உதிர்க்கும் சொற்களை சற்று நேரம் கவனிங்கள். ஆம், நான் தற்போது செல்போன் பற்றிய சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விரல் நுனியில் உலகம், நினைத்த நேரத்தில் தொடர்பு, கருத்து பரிமாற்றம், பாதுகாப்பு, செய்திகள் என செல்போன்களால் பலவித நன்மைகள் இருக்கின்றன என்பது மாற்று கருத்தில்லை. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. செல்போன் பயன்படுத்துவோருக்கும் இது பொருந்தும். பேசுவதற்கும் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் அவ்வப்போது செல்போன்களை பயன்படுத்தி கொள்வதில் தவறில்லை. கால வரமுறை இல்லாமல் செல்போன்களை பயன்படுத்த துடிப்பது தான் தவறு. வாட்ஸ்அப் போன்ற செயலிகளின் ஒலிகளுக்காகவோ பெரும்பாலோரின் மனம் ஏங்கி கிடக்கின்றன. மதுவுக்கு அடிமையானவர்கள் மது அருந்தவில்லை என்றால் எப்படி அவர்கள் உடல் நடுங்குகிறதோ அதுபோல் செல்போன் அழைப்பு மணியோசை ஒலிக்கவில்லை எனில் மனிதனின் உடலும் மனமும் நடுங்குகிறது. 24 மணி நேரமும் செல்போன்கள் நம் உடலோடு ஒட்டி கொண்டேதான் இருக்கின்றன. செல்போன்களை அதிக நேரம் பயன்படுத்தினால் தலைவலி, கண்ணெரிச்சல், புற்றுநோய், பதற்றம், உடல் சோர்வு போன்றவை ஏற்படும். 1/4 நூற்றாண்டுக்கு முன்னர் தெருவில் உள்ள ஏதோ ஒரு வீட்டில் தான் தொலைபேசி வசதி இருந்தது. அவசர செய்திகளை பரிமாற அந்த தொலைபேசி தான் மிக முக்கிய சாதனமாக இருந்தது. செல்போன் ஆதிக்கத்தால் கணவன் மனைவியை மறப்பதும், மனைவி கணவனை மறப்பதும், குடும்பமே குழந்தைகளை மறப்பதும் வாடிக்கையாகிவிட்டது. இன்று ஒவ்வொருவர் கையிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட செல்போன்கள் இருக்கின்றன. செல்போன் ஆதிக்கத்தால் கணவன் மனைவியை மறப்பதும், மனைவி கணவனை மறப்பதும், குடும்பமே குழந்தைகளை மறப்பதும் வாடிக்கையாகிவிட்டது. இன்று நாங்கள் தொலைக்காட்சியில் வரும் டோரா, புஜ்ஜி, ஜாக்கி, ஜூலி, சோட்டா பீமுடன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். என்னை போன்ற சிறுவர்கள் தாய் தந்தையின் அன்புக்காக ஏங்கி கிடக்கின்ற சூழல் உண்டாகி இருக்கிறது. இந்த சூழலை மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் அனைவருக்கும் ஒன்று. நன்றி. கைதட்டுங்கப்பா. கடித சிரித்தாலும் காரை உடையாதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய மெசேஜ் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? யாராவது கவனிச்சிங்களா? எல்லாம் 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பு, நம்ம டவரு, மொபைலு, இது 3 நாளையும் ஏகப்பட்ட விளைவுகள் ஏற்படுது. நோய் நொடிகள் ஏற்படுது, மறதி ஏற்படுது, வீட்டுக்காரம்மாக்குள்ள சண்டை ஏற்படுது. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒளிக்கற்றை பரவுவதனால நிறைய நம்ம மறக்கப்படுறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு மெசேஜ் அழகாக சொல்லியிருக்க. அப்படி இவருக்கு என்னுடைய மனமார்ந்த விளையாட்டு குழு சார்பாக வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை கொடுத்துருங்க. இது யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்குவீங்க, கேட்போம்.
உங்க பேர் என்ன சொன்னீங்க? சர்வனா? டி ஷர்வின் என்ற அருள்மொழிவர்மன். பாத்துக்கங்க, எவ்வளவு பேரு, எவ்வளவு அழகான பேரு, எவ்வளவு பெரிய பேருங்க. உங்க அப்பா யாருப்பா? கே துளசிராஜன். கே துளசிராஜன் இவங்க அப்பா. இவங்க அம்மா பேரு? ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி. இவங்களுக்கு இந்த பையன் வந்து பிள்ளையா கொடுத்து வச்சிருக்கிறது ரொம்ப பெருமைப்படணும். அதுவும் நம்ம ஊர்ல வந்து மிக திறமையா இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நம்ம எல்லாரும் அனைவரும் சேர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல கொடுத்துருங்க. வாழ்க்கை பண்பும் பயனும் அது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்ற உலகு அன்பெல்லார் எல்லாம் தமக்குடைய அன்புடையார் என்பும் உரியர் பிறகு இனிய உலகாக எண்ணாத கூறல் கண்ணிற்ப காய் கவர்ந்தற்று இன்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். சூப்பர் சூப்பர், கை தட்டுங்க. இந்த பையனுக்கு அவங்க அப்பாவே வந்து அந்த மேடையில பரிசு வழங்குவாரு. இது மிகப்பெரிய ஒரு கௌரவம். அண்ணனா பெரியப்பாவா, இதோட பெரிய சந்தோஷம். அவங்க பெரியப்பா திரு கருணாகரன் அவர்கள் இந்த பரிசினை வழங்குவாங்க. எல்லாம் கை தட்டுங்க, சிறப்பான ஒரு கைதட்டல கொடுங்க. இந்த சிறப்பு பரிசினை விளையாட்டு குழு சார்பாக வழங்குகிறோம். உன் பேர் என்னப்பா? உங்க பேரு? ஏப்பா விஜயகாந்த் இங்கதான் வந்திருக்காரு. கேப்டன் பிரபாகரன். சரி, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கீங்க? சட்டம் போட போறீங்க. என்ன சட்டம் போட போறீங்க மக்களுக்கு? சட்டத்தை நான் காப்பாற்றுவேன். ஐபிஎஸ் என்னன்னு தெரியுமா? என்ன சொல்லுங்க. போலீஸ் சர்வீஸா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, நீங்க போலீஸா மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? இந்த தேசத்தையே நான் காப்பாற்றுவேன். இந்த தேசத்தையே காப்பாத்துவாருப்பா. ஃபர்ஸ்ட் எங்க ஊர் குள்ளம்பட்டியை நீங்க காப்பாத்துறீங்க, அப்புறம் வந்து எங்க தேசத்தை காப்பாத்துறீங்க. ரெண்டுமே எங்களுக்கு முக்கியம். எல்லாருக்கும் உங்க பாஷையில ஒரு சல்யூட் அடிச்சிருங்க. இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில். சங்கீதா தமிழ் வருங்கள் அறுவடு பவவ விபவ சுக்ல பிரமோத்துர பிரசோதத்தி ஆங்குருச ஸ்ரீமுக பவ யுவ தாரு ஈஸ்வர வகுதானிய தமாரி விக்ரம விசு சித்ரபானு வாசுவ பரபாவ பிங்கள காலியுத்தி சித்தார்த்தி ரௌத்ரி திம்மடி துந்துவி துத்துத்தாரி துருதான அச்சய. கொடுங்க. உண்மையில நீங்க அம்மா பேர் சொல்லுங்க. அம்மா பேர் அப்பா பேர் சொல்லுங்க. அம்மா பேர் திவ்யா அம்மா, அப்பா பேர் வசனகுமார். கை தட்டுங்க, சிறப்பான ஒரு கை தட்டல கொடுங்க. நான் வள்ளி, என் பெயர் ஸ்ரீஜா. இப்ப அந்த பரிசுன திரு சசிகுமார் மாமா அவர்கள் வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். பெண்கள் முட்டை உடைத்தல் நாக வைஷ்ணவி. கை தட்டுங்க.
சூப்பர். நம்ம விளையாட்டு போட்டிக்காக நிறைய அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நன்றி சொல்லணும். இதில் அவங்கள மேடை ஏறும்போது அவங்கள கௌரவிக்கும் விதமாக நம்ம ஒரு கைத்தட்டலை கொடுப்போம். நன்றி. பொங்கல் விழா, போகி பண்டிகை, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. வீட்டில் பயனற்ற பொருட்களை நீக்கி வேதிகா ஆறுதல் பிரைஸ் வேதிகா. இரண்டாவது மிதுனா அந்த மெடல்லாம் இங்க கொடுக்கிறோம் காலை. அடுத்து அபிநயா, அடுத்து வேதிகா. அடுத்தபடியாக கயிறு தாண்டுதல் போட்டி பெண்கள் மல்லிகா மாரியம்மாள் மேடைக்கு வாங்க. நேரம் இல்ல, அடுத்தடுத்து போட்டி இருக்கு. கயிறு தாண்டுதல் போட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் மல்லிகா. பெரியவங்க தான் கை வாங்கிக்கங்க, கை தட்டுங்க. அடுத்து மாரியம்மாள் அவர்களின் தந்தை வழங்கினாங்க. அவங்களுக்கு எங்க விளையாட்டு குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம் மரியாதை செய்யப்படுகிறது. இந்த வருஷம் நான் இந்த விளையாட்டு போட்டியில் கலந்துக்குவேனே நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு மெனக்கட்டு நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு லீவ் எடுத்து இன்னைக்கு நடந்துக்கிட்டேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளையில விளையாண்ட விஷயம் என் மைண்டில் அப்படியே இருந்துச்சு. அது இந்த தடவை ஃபஸ்ட்டு என்ன இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் என்ஜாய் பண்ணேன். இந்த தடவை நான் ரொம்ப ஆசைப்பட்டபடி நல்லாவே என்ஜாய் பண்ணேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷத்துக்கு மேலே இருக்கும் நான் இதில் விளையாண்டு. அதே எனர்ஜி எனக்கு இப்போ இருந்துச்சு. சூப்பர். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்த விழா குழுவினர்கள் அனைவரும் தான். அதே 22 வருஷமா இந்த போட்டியை நம்ம நடத்திக்கிட்டே இருக்கோம். அதே 22 வருஷமா இவங்க கலந்துருக்காங்க இந்த போட்டியில. இது மிகப்பெரிய விஷயமா இல்லையா? கை தட்டுங்க. இந்த கயிறு தாண்டல் போட்டி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 13 வயசுக்கு முன்னாடி நான் எப்பயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வாங்குவேன். அதில் இந்த தடவை நான் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கலந்துக்கிட்டேன். வயசானாலும் பரவாயில்ல, நம்ம விளையாண்டாகணும்னு விளையாண்டு அதில் நான் 2வது பிரைஸாக கூட வந்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விளையாட்டு போட்டிக்கு வயசு ஒரு தடை இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமே எல்லாருமே கலந்துக்கலாம். நம்ம தான் சின்ன பொண்ணு அம்மால இருந்து சின்ன பொண்ணு வரையுமே நம்ம விளையாட்டு போட்டியில கலந்துக்கணும் தான் விருப்பப்படுறோம். அதனால கண்டிப்பா இந்த மேடைக்கு வயசு கிடையாது, அனைவரும் கலந்துக்கலாம். சமமான எல்லாருமே
வந்து நம்ம பெரிய வயசுக்கு வந்துட்டோம், பெரிய பிள்ளையா வந்துட்டோம், மூத்தவங்களாயிட்டோம் அப்படின்லாம் யாருமே நினைக்காதீங்க. இந்த விளையாட்டு நம்ம ஊர்ல நமக்காக வைக்கிறது. அதனால எல்லாருமே கலந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க, மகிழ்ச்சியா இருக்கும். இந்த குழுவினர் அனைவருக்கும் மிக்க நன்றிப்பா. கயிறு 2 நாள் தாண்ட விட்டாலும் தாண்டுவாங்க போக்கு. அவ்வளவு பொறுமையா அழகா தாண்டுறாங்க கயிறு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் சித்தார்த் செந்தில் அவரை வழங்குறாங்க. 2வது பரிசு தீபக். மெடல் போட்டு விட்டுருங்க. பரிசு கொடுத்துரு. அவ்வளவுதான். இது தாரிகா பாருங்க, காலையில இருந்து இந்த விளையாட்டுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதக்கம், அந்த பரிசை பாருங்க நீங்க. அடுத்து பரணிதா, 3ஆம் பரிசு பரணிதா. தாரிகா இருக்கு செகண்ட் பிரைஸ். 3ஆம் பரிசு பரணிதா. கைதட்டுங்க. பிரணிதா. 2ஆம் பரிசு சஸ்மீரா. 2ஆம் பரிசு சஸ்மீரா. அடுத்து பிரீத்திகா ஹரிணி. ஹரிணி ஏப்பா உங்க பேர் ஹரிணி வேறயா? எடுப்பா போன. ஆனா இது மாதிரி ஒரு விளையாட்டு நான் பார்த்தது இல்லப்பா. காலையில இருந்து உழைச்சு வாங்கினாங்க. இப்ப அசால்ட்டா உட்கார்ந்த இடத்துல சேலை அச்சனை கூட. அதுக்கடுத்து என்னப்பா நம்ம இல்ல ஒரு குரூப் அந்த இடத்துல மொத்தமா ஏதோ ஜோசியம் பாட்டு வந்திருப்பாங்க போக்கு, நமக்கு தான் அடிக்கணும்னு சொல்லி அந்த குரூப் கிட்ட உள்ள நம்பர் மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த நம்பர் அறிவிக்கிறேன். அந்த குரூப்ல இருந்து எப்படி சொல்றாங்க 146 டோக்கன் நம்பர் 36 இருக்கிறீங்களா? பெண்களுக்கான பாட்டிலில் நீர் நிரப்புதல் கண்ணை கட்டிட்டு பண்ணாங்கல்ல, முருகன் மாமா அந்த பரிசனை வழங்குவாங்க. அடுத்து பிரீத்திகா ஹரிணி ஜெயஸ்ரீ. நம்ம ஹரிசுக்கான முதல் பரிசை பாருங்க. பார்ட்னர்ஸ் சேர்ந்து சித்தார்த்துக்கான பரிசு மெடல் வாங்கிக்கப்போ. மெடல் வாங்கிக்கப்போ. பிரைஸ் எல்லாம் அப்படியே காமிச்சு போ. ஹரிஸ் தங்க பதக்கம் காமிச்சு போ. எல்லாத்துக்கும் அவ்வளவுதான். கையை கொடுப்பா. எப்பா தங்க பதக்கத்தை காட்டுப்பா. மாப்பிள்ள சித்தார்த்து பரிசு காமிங்க. ஓகேப்பா. சிறப்பான ஒரு கைதட்டலை கொடுங்க. இந்த விழாவில் ஆரம்பித்து எனக்கு தெரிய குறைஞ்சது ஒரு 44-45 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விளையாட்டினை தொடர்ச்சியாக எடுத்து நடத்துகிற விழா குழுவினருக்கும் ஆடியன்ஸுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷ விளையாட்டு விழா 3 நாளில் பசங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு கஷ்டங்கிறது அதை நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு உறுதுணையாக ஸ்பான்சர் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விளையாட்டு போட்டி எத்தனை வருஷமா இங்க நடத்துறோம் அப்படிங்கிறது நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்து ஓடி ஆடி விளையாண்டு பரிசு வாங்கணும். ஆனா இந்த விளையாட்டு போட்டி எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, மாணவிகளுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன், உங்களால இதை புரிஞ்சுக்க முடியுமான்னு பாத்துக்கோங்க. அதாவது ஸ்கூல் படிக்கிறப்ப போட்டி இந்த ஹாக்கின்னு சொல்லுவாங்க, வளைகோல் பந்தாட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல ஸ்கூல் படிக்கிறப்ப ஸ்டேட் லெவல் யூஜி காலேஜ் பாத்திமா காலேஜ்ல படிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மதுரை யூனிவர்சிட்டி காலேஜ் மதுரை லொகேஷன்ல இருக்குது. அது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல வரும். அந்த காமராஜ் யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 80 ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கும். அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் 80 ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் ஒரு பொண்ணா விளையாண்டுருக்காங்க. அதுக்கடுத்து பிஜி மதர் தெரசா யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. அங்க டைரக்டா யூனிவர்சிட்டிக்கு ஆடுறாங்க. அந்த யூனிவர்சிட்டிங்கிறது என்னன்னா சவுத் ஜோன் அப்படிம்பாங்க. சவுத் ஜோன்ங்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா அண்ட் கேரளா இதுக்குள்ள இருக்கிற
அத்தனை யூனிவர்சிட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போகிற மதர் தெரசா யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஆளாகவும் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஆளாகவும் விளையாண்டுருக்காங்க. இதில் நம்ம அத்லட்டிக்கில் சாதிச்சிருக்காங்க, லாங் ஜம்ப், அப்புறம் இன்டர் காலேஜ் லெவலில் அந்த இன்டர் யூனிவர்சிட்டியில் டீம் ஒர்க்கில் 3rd பிரைஸில் இருக்காங்க. இண்டிவிஜுவல் பிரைஸில் சவுத் ஜோன், அதாவது இதை ஃபார்ம் 3 அப்படிம்பாங்க. ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட் எதுக்குன்னா, ஒரு மாணவிய ஃபார்ம் 3 வாங்கிட்டா அதை வச்சு போலீஸ்க்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு போனவங்களுக்கு தெரியும். இந்த சர்டிபிகேட்டை வச்சு அவங்க டைரக்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டால போலீஸா சேர்ந்ததுக்கு அப்புறம் டியூட்டிக்கு வர மாட்டாங்க, அங்கேயும் போய் விளையாடுவாங்க. ஸோ அவங்க படிக்கிற காலத்தில் விளையாடுது, அவங்க வேலைக்கு போய் சம்பளமும் வாங்கி விளையாடுறதுக்கு யூஸ் ஆகுது. ஆக்சுவலா இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு பொண்ணோட சாதனை. நான் சொன்னது எல்லாமே அந்த பொண்ணு நான் சென்னையில இருந்து கூட்டிட்டு வரல, நம்ம திண்டுக்கல்ல ஏதோ ஒரு மூலையில இருந்து கூட்டிட்டு வரல, குள்ளனம்பட்டியில இந்த தெருவில் இருக்க கடைசி வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். நமக்கு தெரியும் இங்க எத்தனை பேர் நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம், நம்ம பிளேயர்ஸ் சின்ன பசங்களுக்கு பெரிய பசங்களுக்கு தெரியும் எவ்வளவு விளையாட்டு இருக்குது. ஆனா அதெல்லாம் எதுக்கு விளையாடுறோம், என்னத்துக்கு விளையாடுறோம், இது யாரு பேரண்ட்ஸ் எப்படி புஷ் பண்றாங்க, இது எதுக்குமே தெரியாது. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விளையாட்டு போட்டி நாங்க நடத்துறோம். இங்க மெடல் கொடுக்குறோம், கப்பு கொடுக்குறோம், பரிசு கொடுக்குறோம். இது பொங்கல்ல ஒரு நாளைக்கு முடிகிற போட்டியும் கிடையாது, ஒரு நாள்ல முடிகிற விஷயமும் கிடையாது. ஆக்சுவலா இவ்வளவு பில்டப் பண்றேன்னா அவ்வளவு உழைப்பு இருக்கு அந்த பொண்ணோட வேலையில, அந்த விளையாட்டுல. அவங்க இது இல்லாம அவங்க படிச்சிருக்காங்க. நீங்க அதை ஒரு விஷயம் தான் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம அனுப்புறது படிப்புக்கு தான், அந்த படிப்பையும் பண்ணிக்கிட்டு விளையாண்டு சாதிச்சு நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கிறது சத்தியமா நமக்கும் தெரியாது. நம்ம ஒரு கும்பாபிஷேகம் நமக்கு தெரியும், நம்ம ஒரு திருவிழா நமக்கு தெரியும், நம்ம ஒரு பொங்கல் விளையாட்டு போட்டி தெரியும். இப்படி ஒரு சிங்கப்பெண் இந்த ஊர்ல இங்க இருக்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அந்த பொண்ணை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸே போடக்கூடாதுன்னு நீங்க படத்துல மட்டும் தான் பார்த்திருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொம்பளை பிள்ளைய ஷார்ட்ஸ் போட்டு ஹாக்கி ஸ்டிக்க அது ஒரு வீரவாள் மாதிரி வாட கொடுத்து அனுப்பிய அவங்களுடைய பெற்றோர்கள் திரு சிபி கண்ணன் மற்றும் மீனா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பெண் வேற யாரும் இல்ல, பிரியங்கா. மேடைக்கு வாங்கப்பா. ஒரு சவுத் ஜோன் பிளேயருக்கு இதை அளிப்பதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். இது குள்ளனம்பட்டி பெண்ணை தாண்டி ஒரு சவுத் ஜோன் ஃபார்ம் 3 பிளேயருக்கு அளிப்பதில் மிக பெருமை கொள்கிறோம். அது மட்டுமல்லாது இது அவருடைய விளையாட்டிற்காக, அவருடைய சாதனைகளுக்காக ரொக்க பரிசையும் அளித்து அவர்களை கௌரவிப்பதில் மிக பெருமை கொள்கிறது இந்த விளையாட்டு. மட்டுமே சாதனை அவங்க புரிஞ்சிட்டாங்க, அதுக்குரிய காரணத்திற்காக மீண்டும் தெரிவித்துக்கிறோம். இதை எவ்வளவு பில்டப் கொடுக்குறோம்னா இதோட வேல்யூ நீங்க இனிமே போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு ஸ்கூல், காலேஜ்ல கேட்டு பாருங்க, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. இதோட ஒர்த் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பிள்ளைகளை என்னவா மாத்தலாம், இந்த விளையாட்டு போட்டி இங்கனக்குள்ளே முடிச்சுக்கலாமா, இல்ல படிக்கிற இடத்துல அவங்களை விளையாட்டுக்கு சேர்க்கலாமாங்கிறது உங்களுக்கு புரியும். ஓரிரு வார்த்தைகள் செல்வி பிரியங்கா. சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் ஹாய். ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்கிறது எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான். அவங்க சப்போர்ட் பண்ணலைன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். ஒரு பொண்ணை இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு அனுப்புறதுக்கே எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எங்கள் அப்பா வேறு டிஸ்ட்ரிக்கு, வேறு ஸ்டேட்டு, எங்கெங்கே போகணுமோ எல்லா தெலுங்கானா, பாட்னா எல்லா சைடும் அனுப்பி என் மேல் நம்பிக்கை வச்சு அனுப்புனாங்க. அதை நானும் காப்பாற்றினேன். எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு எங்கள் அம்மா, அப்பா, என் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அந்த சிரமத்துக்கு பத்தியில முதல் பரிசனை தட்டி சொல்றாங்க இந்த சுசிதா. அவங்களுக்கு ஒரு சிறப்பான கைதட்டலை கொடுத்துருங்க. பரிசு கிருசிகா அண்ட் மாரியம்மாள். அடுத்து கதிரேசன் அவர்கள் பரிசு கொடுக்க தயாரா இருந்துக்கங்க. பாருங்க, எல்லாருக்குமே மெடலு. பெண்களை ஊக்குவிக்கிறவங்க எல்லாத்துக்குமே மெடலு. சுஜிதா, ஐஸ்வர்யா.
சந்தோஷமான சம்பவம். எல்லாருக்கும் எப்படி சொல்றது, ஒரு நூலிலையில தான் பரிசு போயிருக்கு. அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு சமைச்சிருப்பாங்கன்னு பாருங்க. இது ஆண்கள் சமைச்சிருக்காங்களா பெண்கள் சமைச்சிருக்காங்களான்னு தெரியாது. இந்த மேடையில வந்து அந்த பரிசை அவங்களே வாங்கினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க விளையாட்டு குழு சார்பாக அவங்கவுங்க இந்த மேடையில பரிசு வாங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பெண்களையும் தாண்டி எங்களுக்கும் சமைக்க தெரியும்னு ஒவ்வொரு வருஷமும் டஃப் கொடுக்குறோம். அப்படி உண்மையிலே சூப்பரா இருக்கு சார். நம்பர் 10 வெரைட்டி ரைஸ் என்னென்ன பண்ணீங்கிறத கொஞ்சம் சொல்லிருங்கப்பா. அப்படி திரு பரிசனை வழங்குவவங்க பாலாஜி அவங்க இந்தாங்க சார். உங்கள் மத்தியில் ஒரு வார்த்தை பேசுவோம். கம்பல்சரி விளையாடக்கூடாது சொல்லி. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து விழா குழுவினருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி சமைச்சது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஒரு ஸ்வீட் செஞ்சுருந்தேன். அனைவருக்கும் நன்றி. கலை குடும்பத்துக்கு எங்களது விளையாட்டு குழு சார்பாக நன்றிகள் பல. கலர்ஸ் எல்லாமே பயங்கர நேச்சுரலா இருந்துச்சு. ஈவன் சொல்லுவாங்க வால் பெயிண்ட் பண்றத அவங்க கிரவுண்ட்ல பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே கோலம் பயங்கரமா போட்டிருந்தாங்க. இவங்க வந்து பொன்னூர் செடி அம்மா அவங்க சார்பா அவங்க வாங்கிக்கிறாங்க. வெற்றி பெற்ற அணியினருக்கு பிஎஸ்என்ஏ கல்லூரி வழங்கும் கற்பியா சேர்வை மற்றும் பவுன் சேர்வை மெமோரியல் எவர் ரோலிங் டிராபி, அதாவது நினைவு நிரந்தர சுழற் கோப்பையை திரு தங்கப்பாணி அவர்கள் வெற்றி பெற்ற அணியினருக்கு வழங்குவார். கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். கைத்தட்டுங்க. சுழற் கோப்பை சிறப்பு பரிசு. டீம் வின் பண்ணதுக்கு ஒரே காரணம் நிக்கில். ஏன்னா இவர் வந்த விதமும் அப்படி ஃபுல் ப்ரொஃபஷனலா கபடியோட டி-ஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டு ப்ராப்பரா விளையாண்டாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
பவுன் சேர்வை மெமோரியல் எவர்வெல்லிங் டிராஃபி. ரன்னர்ஸ் ஜூனியர் ரன்னர்ஸ் கபடி போட்டிக்கு பிஎஸ்என்ஏ கல்லூரி வழங்கும் ஆண்டி சேர்வை மற்றும் பவுன் சேர்வை நினைவு நிரந்தர சுழல் கோப்பையை திரு தங்கபாண்டி அவர்கள் வழங்குவார். கேப்டன் இதை பெற்றுக்கொள்ளுமாறு அணியின் சார்பாக கேட்டுக்கொள்ளும். செல்வன் மோகன் அவர்கள். விழாக்குழுவிற்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை கடைசியில் ஒரு 2 days முன்னாடி தான் ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சீக்கிரமாக நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அனைவருக்கும் என்னுடைய சார்பாக விழாக்குழுவிற்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பிஎஸ்என்ஏ கல்லூரி வழங்கும் ஆண்டி சேர்வை மற்றும் பவுன் சேர்வை நினைவு நிரந்தர சுழல் கோப்பை வழங்கப்படுகிறது. கைத்தட்டி உற்சாகப்படுத்தணும். அந்த கபடி போட்டி எப்படி விளையாண்டாங்கன்னு வீடியோ இருக்கு, நீங்க பாத்துக்க. நான் அனுப்புறோம், யூடியூப் லிங்க் இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாண்டாங்க, எவ்வளவு அடிபட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுல கபடி அணியினர் அவர்களுக்கு பிஎஸ்என்ஏ கல்லூரி வழங்கும் கருப்பையா சேர்வை மற்றும் பவுன் சேர்வை நினைவு நிரந்தர சுழல் கோப்பை. இதை அளிப்பதற்கு திரு சசிகுமார் அவர்கள் கேப்டன் மகன் கையில் இதை கொடுப்பார். எல்லாரும் நின்னுங்க. மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப காலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு விளையாண்டாங்க இந்த விளையாட்டு போட்டி. முதல் பரிசு காலையில் நடந்த விளையாட்டு போட்டியில பாட்டிலில் நீர் நிரப்பதில்லை வெற்றி பெற்றது யாருங்கிற பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு இருக்குது. 1
கிடையாது. அடுத்து நாங்கள் மென்ல விமன்ல சின்ன பரிசு கிருசிகா பாருங்க, பிரைஸ் பாருங்க. வருஷம் நம்ம வேலைன்னு இந்த பானை உடைத்தல் போட்டிக்கு கொடுக்குறாங்க. அதுவும் ஆண்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெண்களுக்கு சேர்த்து அந்த பரிசை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எங்களது விளையாட்டு குழு சார்பாக சிறப்பான ஒரு கைத்தட்டலை கொடுத்துட்றோம். ஆனா டோக்கன் பத்திரம் நம்பர் 28. இப்ப பாருங்க, உங்க கையில இருக்கு. 28ஆம் நம்பர் கையில இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த மேடையில அந்த வாங்குற பரிசு பார்வையாளருக்கான பரிசு தான் இது. அடுத்து 47 உங்க கையில இருக்கு. 47 வெயிட் பண்ணி இங்க உட்கார்ந்து இந்த விழாவை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான பரிசு இது. அவங்க வந்து அதை கண்டிப்பா வாங்கிக்கணும். 89 இருக்கு. 89 இந்த 10 புடவைகள் திரு முத்து அவர்கள் எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து உங்களுக்கு கொடுக்க சொன்னது. சிறுமியர் ஓட்டப்பந்தயம் கிருஷிகா, கோபிகா, ஆஷா, வேதிகா, அவனிகா, சம்யுக்தா, மோக்ஷிதா, ரக்ஷிதா.
ஸ்டைலாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு ப்ராமிசிங் பிளேயர் ஆஃப் தி டே கொடுக்குறோம். வாழ்த்துக்கள் தெரியல, நீங்கள் தான் கைத்தட்டணும். அந்த யாரா நீங்க? புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் நான். சரி வாங்க குழந்தைங்க. குட் மார்னிங். வணக்கம். வணக்கம் குழந்தைகளா, என் பெயர் சௌந்தர்யா. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூப்பா. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 1 2 3 smaller larger little middle size திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உறுதுணையாக இருந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் வழங்கியிருக்கவங்க
வி கொத்தனார் அண்ணன், பாஸ்கர் கவுன்சிலர் அண்ணன், அடுத்து மதன் கோபால், கதிரேசன், சசியோமா, பானு, நாகராஜ், பரமன், சுப்பிரமணி, சக்திவேல் மாஸ்டர், துளசி, கருணாகரன், வேலண்ணன், சேகர், கோபால், இவங்க எல்லாத்துக்குமே எங்களது விளையாட்டு குழு சார்பாக வந்து மனமார்ந்த நன்றியையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.